Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா கடைகள்ல விக்கிற அரிசி மாவை வச்சு ரொம்ப ஒரு ஈஸியா செய்யற மாதிரியான ரெண்டு வகையான முறுக்கு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இது இல்லாம நம்ம சேனல்ல இதே மாதிரி அரிசி மாவை வச்சு நாலு வகையான இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் அதே மாதிரி தேன்குழல் அரிசி மாவு வீட்லயே அரைச்சு எண்ணெய் குடிக்காத மாதிரி முறுக்கு எப்படி செய்யணும்ங்கறதும் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு முறுக்கு செய்கிறதுக்கும் நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கின இடியாப்ப மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொழுக்கட்டை மாவோ இல்லை சாதாரண அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அது கூட வாங்கிக்கலாம். எந்த அரிசி போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அரிசி மாவு மட்டும் நல்லா நைஸாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நரன்னு இருந்தால் அந்த டெக்ஸ்சரும் சரியாக வராது. சம்டைம்ஸ் முறுக்கு வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா நைஸாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. இதை முறுக்கு செய்ய போகிறதுக்கு முன்னாடி இந்த மாவை வந்து வாணலியில் போட்டு வறுத்துக்க போகிறோம். இது வறுக்கிறதுனால இந்த மாவில் இருக்கிற ஈரப்பதம் போய் முறுக்கு நல்லா மொறுன்னு ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துருக்கிற முறுக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிதமான தீயில நல்லா வந்து அது ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப செவந்துடக்கூடாது. இப்போ வறுத்த மாவை வந்து உங்களுக்கு சரியாக வறுபட்டுருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கோலம் மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா திரியாக இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்து கோடு இழுக்க வரணும். அந்த அளவுக்கு இருக்கிறப்ப இதை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துலையோ இல்லை தட்டுலையோ போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிச்சம் இருக்கிற மாவை வறுத்துக்கோங்க. இல்லாட்டி வேத்து போயிடும். இப்போ முதல்ல செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு முறுக்கு. அந்த பூண்டு முறுக்கு செய்கிறதுக்கு பூண்டு மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 5லேருந்து 6 பெரிய பல்லாக இருக்கிற பூண்டாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதிலேயே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கணும். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாவோ இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். திரியாலாம் இருக்கக்கூடாது. அப்போ முறுக்கு குழல்ல உங்களுக்கு மாட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவோட பக்குவம் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ முறுக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி நம்ம முறுக்கு மாவை வந்து சலிச்சுக்கணும். அதில் வந்து குருணையாவோ இல்லை கெட்டியாவோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முறுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா நைஸாக இருக்கிற சல்லடையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்த அரிசி மாவு ஆறினதுக்கப்புறமா எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நல்லா தலை தட்டி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற நீங்கள் வந்து டம்ளரோ இல்லை கப்போ எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் அளவு சரியாக இருக்கும். இப்போ இந்த 2 கப்பு மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது பார்த்திங்கன்னா பொரிகடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். வறுக்கலாம் இல்லை. அந்த பொடியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனில் நல்லா குவிச்சு அழுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து உளுந்து மாவு சேர்த்துக்கணும். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வறுத்துக்கணும். அதாவது சூடுபட இல்லை, நல்லா செவக்க இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சுக்கணும். நரன்னு இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதோட அளவு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இந்த உளுந்த மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பில் நல்லா குவிச்சு அழுந்த மாதிரி 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப்பில் உங்கள்கிட்ட வந்து 1/3 கப் இருந்துச்சுன்னா தலை தட்டி 1/3 கப் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ முதல்ல வந்து இந்த மாவெல்லாம் சலிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சலிச்சாச்சு. சலிச்சதுக்கப்புறமா மாவை முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு மற்ற சாமான்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம்.
இப்போ இதில் வந்து வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். வெண்ணெயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் கொதிக்கிற எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதிலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கலர் எள்ளு வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறமா இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல வந்து இந்த மாவை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி கலந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணியோட அளவு சில மாவை பொறுத்து வேறுபடும், அதனால் உங்களுக்கு தண்ணியோட அளவு சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டேன். ரொம்ப மாவு கெட்டியமாக இறுக்கமாக பிசைஞ்சிங்கன்னா முறுக்கு குழலில் பிச்சுக்கிட்டு விடும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம முறுக்கு போட ஆரம்பிக்கலாம். முறுக்கு போடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு குழலில் நான் வந்து அந்த காரச்சேவை அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அச்சு தான் எடுத்துருக்கிறேன். நான் வந்து காட்ட மறந்துட்டேன். நீங்கள் எந்த அச்சில் வேணால் முறுக்கு சுட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக முறுக்கு போட போகிறேன். அதை வந்து கரண்டியில் இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த அச்சு எந்த சைஸில் வேணால் போட்டுக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிழிஞ்ச முறுக்கு எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்ட உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறுக்கு மிதமான தீயில தான் வேகணும். அதிகமான தீயில வெந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக செவந்துடும். ஆனால் வந்து மாவு வேகாமல் நமுத்து போன மாதிரி ஆகிடும். நல்லா செவக்க வறுபட்டு இந்த சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறமா முறுக்கை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. நம்மளோட சூப்பரான பூண்டு முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துருங்க. இப்போ எடுத்த முறுக்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60லேருந்து 70 முறுக்கு நீங்கள் போடுற இந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு முறுக்கு இருக்குது. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது, ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ பண்ண போகிற முறுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கடலை மாவு முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மாவை சலிச்சுக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அதே அளவு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ குவிச்சு ஆளுன 2 கப்பு அரிசி மாவுக்குன்னு பார்த்திங்கன்னா தலை தட்டி எடுத்த கடலை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். இது வந்து குவிச்சு அள்ளக்கூடாது. இப்போ இந்த மாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்துடுங்க. இப்போ இந்த சலிச்ச மாவுலன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து எள்ளு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த முறுக்குக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச மிளகு சேர்த்துருக்கிறேன். இது காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது வாசத்துக்கும் நிறத்துக்காக சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதில் வந்து நல்லா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுலேயே நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் மிச்சத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். முதல்ல இதை வந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து சட்டியில் வந்து முறுக்கு வறுக்கிறதுக்கு எண்ணெய் காய்ச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இருக்கிற எண்ணெய் தான் சேர்க்கணும். பச்சை எண்ணெய் சேர்க்கக்கூடாது, அப்போ எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ இது வந்து நல்லா சூடாக இருக்கிறப்பே பார்த்து பொறுமையாக வந்து கலந்து கொடுத்துடுங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் தண்ணி ஊற்றி பிசையணும். இப்போ முன்ன சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மாவு வந்து சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இன்றைக்கி நான் முறுக்கு புழியறதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ப்ரெஸ்ஸில் ஒத்த ஸ்டார் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் பிழிய போகிறேன். நீங்கள் எந்த அச்சு வேணுமோ ஓட்டு பக்கோடாவோ அதை வச்சு கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக குட்டி முறுக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முறுக்கு சுட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிழிஞ்சு வச்ச முறுக்கை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த முறுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மீடியம் தீயில் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஏன்னா கடலை மாவு முறுக்கு சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வராது. நேரம் எடுத்து வேகிறப்ப தான் நல்லா முறுமுறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். இடையில நல்லா கலந்து விட்டு சலசலப்பெலாம் அடங்கி கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான கடலை மாவு முறுக்கு வந்து மிளகு வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மிச்சத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம பண்ணினதோட முறுக்கோட அளவுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு முறுக்கு கிடச்சிருக்கு. இந்த சைஸில் எனக்கு வந்து 75 முறுக்கு கிடச்சிருக்கு. இதையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த முறுக்கெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.